தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல்லில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் என் நாடு என் வாக்கு என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முதல் முறை வாக்காளர்களுக்கான இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தொடங்கி வைத்தார். இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் தொடங்கி தலைமை தபால் நிலையம், பேருந்து நிலையம், பூ மார்க்கெட், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழியாக மீண்டும் முகாம் அலுவலகத்தில் முடிவடைந்தது. பேரணியின் போது மாவட்ட ஆட்சியர் சரவணன் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையில் புதிய தலைமுறையோடு இணைந்து இந்த என் நாடு என் ஓட்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கோம். ஸோ இந்த முன்னெடுப்பின் மூலமாக பொதுமக்களுக்கும் குறிப்பாக வாக்காளர்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு, அதாவது தலைமுறை வாக்காளர்களுக்கு வாக்குரிமையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த செய்தி அனைத்து வாக்காளர்களுக்கும் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு போய் சேரும் அப்படின்னுங்கிறத நம்புகிறோம். ஃபஸ்ட் டைம் இப்போ ஓட்டு போட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா யங்ஸ்டர்ஸும் ஓட்டு போடும்போது கரெக்டாக பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்த நாட்டில் அடுத்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான. ஸோ எல்லாம் யோசிச்சு போடணும். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஓட்டு போடுறோம். அப்புறம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது யார் அடுத்த சிஎம் ஆக போகிறாங்கன்னு. ஃபஸ்ட் டைம் தான் ஓட்டு போடுறோம். கொஞ்சம் என்ன செய்கிறதுனே தெரில, யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் தான் இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம். அது சும்மா எக்ஸைட்டடாக இருக்குது எங்களுக்கு, எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு வரவங்க எப்படி எங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்தால் ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோம்னா, நாங்கள் வரலாறுகளை எங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால நாங்கள் இந்த காமராஜர், கக்கன் அவங்கள போன்ற அந்த ஒரு ஆட்சியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ கவர்மெண்ட் நிறையா நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் முதல்வன் திட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ், படிக்கிற பொண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறையா நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஓட்டு போட்டு வின் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லது இருக்கும். ஓட்டோடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோன்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் ஓட் பண்ணுறது லைக் ஒரு குடிமகனுக்கு அதுதான் சாட்சி மாதிரி. ஃபேமிலிலையும் சரி, ஊர்லேயும் சரி, எல்லோரும் அவங்க ப்ரொமோட் பண்ண பாருங்கள். எல்லோரும் ஓட் போடுறத சும்மா எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொருத்தரோட தான் ஒரு சேஞ்சு கொண்டு வரோம். அதனால் எல்லோரும் ஓட்டு போடுங்க. குறைவான வரி பணம் வாங்கிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது மாதிரி மக்களோட குறைகளை தீர்க்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் மாணவர்கள் எங்களோட பங்கு முக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மாணவர்கள் எங்களோட ஓட்டு தான் எதிர்காலத்தில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் எல்லாருமே இந்த ரேலியில் கலந்துக்கிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறேன். இது மக்கள் சார்ந்த ஓட்டாக இருக்கும். மக்களுக்கான கோரிக்கைகள் இன்றைக்கி மதவாத அரசியல் மேலோங்கி இருக்கிற நேரத்தில், அடையாள அரசியல் மேலோங்கி இருக்கிற நேரத்தில் மக்கள் நல திட்டங்களை, வேலைவாய்ப்பு, கல்வி உள்ளிட்ட விஷயங்களை யார் அதிகமாக முன்னெடுத்து செல்கிறாங்களோ அவங்களுக்கு களத்துலையும் இருக்கிறவங்கள நம்ம கண்டறிஞ்சு ஓட்டு போடணும் அப்படின்றதான். மக்கள் ஓட்டை ஏதோ ஒரு விற்பனை பொருளாக, இந்த இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இந்திய மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக உரிமையை ஒரு விற்பனை பொருளாக மாற்றிடக்கூடாது அப்படின்றதான் என்னைய மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கும் பொதுமக்களுக்கும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறது.